டெல்லி தலைமை வந்து விஜய் நாம வந்து இந்த கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்ணா திமுக வீழ்த்த முடியுங்கிற ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. நீங்க வந்து டெல்லி தலைமைக்கு எவ்வளவு ஆக்சஸ் எனக்குமே நல்லா தெரியும். நீங்க இப்ப ஏற்பட்ட ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் விஜய் எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள நம்ம எங்கேஜ் பண்ணிடணுங்கிற ஒரு ஆசை வந்து தேசிய தலைமைக்கு இருக்கிற மாதிரி தெரியுதே சார். நயினாருடைய செயல்பாடு வச்சு பார்க்கும்போது நயினார் செயல்பாடு தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவர் அமைச்சரா இருந்தவர் மீண்டும் திமுக ஆட்சி போய் ஒரு அமைச்சரா வரணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. அவங்க அரசியல தான் இருப்பாங்க. சகோதரர் நயினாரோட அந்த ஆஸ்பிரேஷன் வந்து அவரை பொறுத்தவரை நியாயமானது. அந்த வகையில யார் யாரெல்லாம் வரணுமோ அவங்கவுங்க எல்லாம் வரணும்னு அவர் கூப்பிடுறதுல ஒன்றும் புரியுது. ஆனா என்ன பொறுத்தவரை மோடி 2029 பிரதமர் ஆகணுங்கிறது என் கருத்தை சொல்றேன். அதுல பலம் நிரூபிக்காத விஜய் வச்சு மோடிக்கு லாபம் இல்ல. விஜய் 26ல பலம் நிரூபிச்சா எல்லாரும் தோத்து போவாங்க. என்னோட கணக்கு ஸ்டாலின் 45% வாக்கு குறைய மாட்டார். 48% வாக்கு மக்களவையில ஸ்டாலின் எடுப்பாருன்னு சொன்னேன். 47 வந்தது. 35 சீட்டு ஜெயிப்பாருன்னு சொன்னேன். 39 ஜெயித்துட்டாரு. நான் ஸ்டாலின் முதல்வரான பிறகு நான் சொல்லி எதுவும் தப்பாகல. யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணிக்கிடுங்க, நான் கரெக்டா சொல்லியிருக்கேன். இப்பவும் நான் சொல்றேன் 45% ஸ்டாலினுக்கு வந்து ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு. அது வந்து மக்களவையில ஸ்டாலின் தலைமைக்கு கிடைச்சதுதான் 47. சோ இன்னும் கட்சிகள் வந்து ஸ்டாலின் கூட கூடுதலா கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் சார் வர வாய்ப்பு இருக்கு? ஆப்ஷன் வந்து பிரேமலதா அம்மையார் தேமுதிக, ஓபிஎஸ் ரெண்டு பேருமே மீட் பண்ணிட்டாங்க. ஆப்ஷன் இருக்கு. ரெண்டு பேருக்குமே மோர் தேன் 50% மேல டிஎம்கே தான் வாய்ப்பு. தினகரன் 50-50. அவர் விருப்பப்படாம இருக்கலாம், ஜெயலலிதா விசுவாசியா இருக்கலாம். பட் கரூர் சம்பவத்தில் ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டார். திமுக பாராட்டி பேசியிருக்காரு, முதல்வர் பாராட்டி பேசியிருக்காரு. ஒரு சிலர் அவர் வர்றது 17 தொகுதி முக்குலத்தோர் ஏரியாவில் தோத்து இருக்கு. அது தினகரன் வந்து அவங்களுக்கு லாபம். முக்குலத்தோர் எடப்பாடி மேல கோபத்துல இருக்காங்கன்னா முதல்வர்கிட்ட அவருக்காக பேசிட்டு இருக்கிறத தவறுகள் வருது. டாக்டர் ஐயா அது திருமாவளவன் பிரச்சனை இருக்கனால டாக்டர் ஐயா பெண்டிங்ல இருக்கிறார்.